இந்த க்ஷேத்திரம் வழுவூர் அப்படின்னு பேர். மயிலாடுதுறைக்கும் திருவாரூர் சாலையில் 7 கிலோமீட்டரில், மாயவரத்துலேருந்து 7வது கிலோமீட்டரில் இது இருக்குது. பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்குள்ளே 1 கிலோமீட்டர் வரணும். இந்த க்ஷேத்திரம் அட்ட வீரகானத்தில் 6வது க்ஷேத்திரம். 8 விதமான சம்ஹாரங்களை 8 இடங்களில் சிவபெருமான் செய்கிறார். அதில் இங்கே யானையை சம்ஹரித்த ஒரு க்ஷேத்திரம். அதில் சுவாமிக்கு கஜசம்ஹார மூர்த்தி வீரட்டேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. மூலஸ்தான சுவாமி கிருத்திவாசர். அம்பாள் பேர் பாலாங்குராம்பிகை, இளங்கிளி நாயகி அப்படின்னு தமிழில் பேர் அம்பாளுக்கு. இங்கே லோகத்தில் இறை சக்தியை விட மாந்திரீக சக்தியும் சுயசக்தியும் போதுமானது அப்படின்னு 48,000 ரிஷிகள்லாம் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய இந்த மாந்திரிக விஷயத்திற்கு மனைவிகள் 48,000 பேர் உடந்தையாக இருக்காங்க. தாருகாவனம்னு சொல்லக்கூடிய வனத்தில் இருந்துட்டு இந்த ரிஷிகள் 48,000 பேர் மாந்திரிகத்தில் ஈடுபடும் பொழுது ஆணவத்தின் வெளிப்பாடாக எல்லோரையும் அச்சுறுத்துறாங்க. பூமியில் தேவர்கள்டையும் போய் மாந்திரிகத்தை செய்து அச்சுறுத்துறாங்க. அப்போ சிவபெருமான் பிக்ஷாடனர் சொல்லக்கூடியதான மாறுவேஷம் எடுத்துக்கிறார். மகாவிஷ்ணு மோகினிங்கிற பெண்ணாக மாறி தாருகாவனத்தை நோக்கி வரும்பொழுது மோகினியுடைய அழகலை மயங்கி மாந்திரிகம் செய்யக்கூடிய முனிவர்கள்லாம் எழுந்து மோகினி பின்னாடி போக ஆரம்பிச்சுள்ளார். முனிவருடைய மனைவிகள் 48,000 பேரும் சிவனுடைய அழகலை மயங்கி பிக்ஷாண்டவரை கண்டு அது சிவன்னு தெரியாமல் அவர் மீது ஆசை கொண்டு அந்த பெண்கள் எல்லாரும் அவர் முன்னாடி போடுறாங்க. மாந்திரிகமாக தடை ஏற்பட்டு போயிடுறது. இவங்களால் இயங்க முடியல. இவங்களுடைய 48,000 ரிஷிகளுடைய எண்ணங்கள் என்னென்னா, பூமியில் இறை சக்தியை விட சுயசக்தின்னு சொல்லக்கூடிய நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு நம்மளே தான் காரணம், நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுடலாம் அப்படிங்கிற ஆணவத்தின் வெளிப்பாடுடைய தன்மை தான் அந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் மாந்திரிகம் செய்யும் பொழுது எல்லா விதமான அகம்பாவம் அவங்கக்கிட்ட மேலோங்கி வருது. அப்படி பிக்ஷாண்டவர் மோகினியை கண்டு இருதரப்பு வெளில வந்த பிறகு தாருகாவனத்தில் மாந்திரிகமாக தடை ஏற்பட்டது. இவங்களால் இயங்க முடியல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வனத்தொட்டு வெளில வந்த பிறகு தான் தெரிய வருது நம்மளுடைய மாந்திரிகமாக தடை ஏற்பட்டு போகுது. நம்மளை தடுத்து நிறுத்தி யாரோ மயக்க நம்பரை வெளில கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு யார் என்னன்னு தெரியலையே, 2 பேர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உணர்ந்து நம்மளுடைய மாந்திரிகத்தை செய்தாலே நம்மளை கண்டு இவங்கெல்லாம் பயந்து ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சுவாமி இறைவன்னு தெரியாமல் அந்த மாந்திரிகத்தை சிவபெருமானுக்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இறைவன்கிட்ட போனால் பலிக்கலை. இறைவன் மேலோங்கிய பெருமான். அந்த சக்தியெல்லாம் இறைவன்கிட்ட போனால் அவரும் செய்ய முடியாது. ஆயுதங்கள் அனுப்பி பார்க்குறாங்க. ஆயுதங்கள்லாம் சுவாமியுடைய கைகளில் போய் உட்காந்துருது. அவருடைய ஆயுதமாக அது மாறிடுது. நிறைவாகத்தான் ஏவலாக யானை அனுப்புகிறாங்க. கஜாசுரன்னு பேர். அந்த ஆபிஜார யாகம் செய்து அந்த அக்னியிலிருந்து அசுரத்தன்மை வாழ்ந்த யானை ஒன்று வெளில வருது. அதை தான் ஏவலாக படைத்து இறைவன் அனுப்புகிறாங்க. சுவாமின்னு தெரியாமல் யானை அவர் முழுங்க போகுது. தன்னுடைய சூலத்தினால் யானை தலையில் சுவாமி கையை வச்சு யானை திருப்பி விட்டார். எங்கேருந்து யானை கிளம்பி வந்ததோ அங்கேயே ஓடி போய் அந்த முனி கூட்டங்களே யானை அழிக்க ஆரம்பித்தது. அப்போ தான் அந்த முனிவர்களுக்கு பயம் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நம்ம தான் அந்த உலகத்தில், நம்மக்கிட்ட நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு இருந்த முனிவர்களுக்கு இறைவன் அப்படிங்கிறதான நினைப்பே இல்லாமல் எல்லாமே நம்மளே செஞ்சுடலாம், இந்த உலகத்துக்கான குரு நம்ம தான், இந்த பூமியில் இறை சக்தியே தேவையில்லைன்னு இருந்தவங்களுக்கு பயம் அப்படிங்கிற விஷயம் அப்போ தான் வருது. அதனால் எழுந்து ஓட ஆரம்பித்து, நீங்கள் யார், எல்லா விதமான வினைகளும் செஞ்சு பார்த்தோம், உங்கள்கிட்ட வந்தால் வலிக்கலையே, இந்த நாங்கள் அனுப்பின யானை எங்களே தாக்க வருது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் வேண்டுறாங்க. அப்போ யானைக்குள்ள சிவபெருமான் குழந்தையாக போய் மறையிறார். உலகமானது இருண்டு போகிறது. யானைக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், உலகத்துக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் யானைக்குள்ள குழந்தையாக போய் மறையிறார். உலகமே இருண்டு போனோடனே பார்வதி கவலைப்படுறார். இறைவன் வெளியில் வந்தால் தானே பூமி இயங்கும் அப்படின்னு கவலையோடு தன் குழந்தையை மடியில் தூக்கி கொண்டு நினச்சி பார்க்குறார். நினைத்த மாத்திரத்தில் குழந்தையாக போன சுவாமி யானைக்குள்ளேருந்து யானை கீழ்த்து கொண்டு யானைத்தொலை போர்த்தி கொண்டு நடனம் ஆடிட்டு சாமி வெளில வர்றார். அப்போ மடியிலுக்குள்ளே குழந்தை சொல்ல, அம்மா அதை இருப்பார் சாமின்னு முருகப்பெருமான் தான் இங்கே அம்மாவுக்கு சுட்டி காமிப்பார். அந்த நேரத்தில் அம்பாலான சுவாமியை கண்டால் பயந்து போயிட்டார். உக்கிரமான மூர்த்தியாக இருக்காரா சிவபெருமான். குழந்தையாக போன சுவாமி யானை கீழ்ச்சியை வெளில வரும்போது கஜசம்ஹார மூர்த்தியாக தாண்டவத்தாளிட்டு வெளில காட்சியளித்தார். அதுதான் வேழம் முறித்து உமை அஞ்ச கண்டுன்னு தேவார வாக்கியம்.
வேழமுறுத்த பெருமானை பார்க்கறதுக்கு உமாதேவிக்கு அச்சமாக இருக்கா. அதனால் அம்பாள் எங்கே பாதம் திரும்பி நிற்பார், சுவாமிகிட்ட நேராக நிற்க மாட்டார். அப்போதான் அந்த முனிவர்கள் வந்திருக்கிறது சிவபெருமான்கிறதே உணர்ந்து வெள்ளி சுண்ணியம் மாந்திரிகம் போன்ற தீய வினைகள்லாம் இறைவன்கிட்ட போனால் பலிக்காது, உலகத்தில் சிவபெருமான் இல்லாமல் இயங்க முடியாது, வேதங்களும் மந்திரங்களும் ஓங்கி தான் உலகத்தில் இருக்கின்ற ஒழிய மாந்திரிகள்லாம் இறைவன்கிட்ட போனால் பலிக்காதுன்னு புரிந்து கொண்ட ஒரு இடம் இது. அதனால் சுவாமிக்கு வந்து ஞான சமயசல்னு பேர். அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்தார் சிவபெருமான். அதில் சுவாமி வீரமான செயல் பண்ணத்தால் வீரட்டேஸ்வரர், ஞான கொண்ட குழந்தையாக இருந்ததுனால கிருத்திவாசர் அப்படின்னு பேர். அமாவாசை தோர்ந்து வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தையை வேண்டக்கூடிய தம்பதிகள் அமாவாசையில் வந்து தம்பதியாக தான் வரணும், இந்த குளத்தில் குளிக்கணும், அரச மரம் இங்கே சுற்றணும். சிவபெருமான், வீரட்டேஸ்வரர், அம்பாள் 3 சன்னதியை அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே போதுமானது. 12 அமாவாசைக்கு செய்யணும். இறைவன் குழந்தை வடிவம் கொண்ட பெருமான், அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பார்வதி மனித முருகன் பெருமான் குழந்தை, ஒரு குழந்தை பாக்கியத்தை அம்பாள் கொடுப்பார். இளங்கிளை நாயகின்னு அம்பாள் பேர், இளம் கிளைகளை தருபவர். அதனால் 3 அர்ச்சனை செஞ்சுட்டு வரக்கூடிய காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்குள்ளான ஒரு வழிபாட்டு கோயில் இது. அமாவாசையில் பிறந்திருந்தால் அந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. அதே போல் மாந்திரிகத்துக்கான பரிகாரம் அப்படிங்கிறதுல இங்கே எதுவுமே கிடையாது. இறை வழிபாடுகளை மட்டும்தான் செய்து கொடுப்போம். இந்த சுவாமிக்கு பின்னாடி ரகசிய சக்கரம்னு யந்திரம் உண்டு. இந்த யந்திரத்துக்கு ருத்ர திருசதி அர்ச்சனை செய்து சந்தனம் வச்சு பூஜை பண்ணி திருப்பி சந்தன பிரசாதம் கொடுப்போம். 5 அர்ச்சனை பண்ணக்கூடியது அதுக்கு. அதே போல் எல்லா விதமான கஷ்டங்கள்னு விடுபடணும். அதாவது நமக்கு எதிரிகள் நிறையாவே இருக்குது, தொழிலில், உத்தியோகத்தில், குடும்பத்தில் இந்த மாதிரி சத்துருக்கள் நிறையா இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வர பெருமான வழிபாடு செய்தாலே அந்த தானாகவே நம்ம விட்டு அவங்கெல்லாம் விலகிடுவாங்க. ஏன்னா சிவபெருமான் தான் அந்த உலகத்துக்கான எதிரின்னு நினச்சிட்டு மாந்திரிகத்தை செய்தார்கள். அதெல்லாம் சுவாமிகிட்ட போனால் படிக்காமல் செஞ்சவங்கள்டே திருப்பி போச்சு. அதுபோல் நம்மளை கண்டாலே விலகக்கூடியதான தீய வினைகளை விலகணும் அப்படின்னா சிவபெருமானை கும்பிட்டா மட்டும்தான் அது முடியும். அதுக்கான ஒரு க்ஷேத்திரம் தான் இது. அதனால் அமாவாசை பொதுவாக விசேஷம். யந்திர பூஜைங்கிறது தினசரியே செய்யக்கூடியது. காலையிலேயே செய்யலாம், மாலையிலேயே செய்து கொடுப்போம். முன்கூட்டியே சொல்லிட்டு வரணும். அதற்கு இந்த கிராமாந்தரமான ஒரு பகுதி, பூஜைக்குண்டான பொருட்கள்லாம் வெளியிலாம் அதை தயார் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த க்ஷேத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய சன்னதி. சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுப்புற குளம் இங்கே தான். ரொம்ப உன்னதமான ஒரு தீர்த்தம், சுவாமிக்கு நேராகவே இருக்கக்கூடியது. பஞ்சபிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர். சனீஸ்வர பகவானுக்கு கால் 1 ஊனம். அந்த ஊனம் ஏற்பட்ட க்ஷேத்திரம் இதுதான். அந்த ஊனதோஷம் போகணும்னு சிவபெருமானை கும்பிட்டு சனி பகவான் இங்கே தெற்கு நோக்கிய சனி பகவானாக கையில் வெள்ளம் போல இங்கே இருப்பார். அதில் அவருடைய தோஷத்தை இங்கே அவர் போக்கிக்கிறதால ஜாதக ரீதியாக சனியுடைய சிரமங்கள் இருந்தால் நமக்கு அந்த தோஷங்களானது நீங்கும். இங்கே வந்து வழிபாடு செய்தார். ஜேஷ்டாதேவின்னு ஒரு அம்பாள், சனியினுடைய பத்னி. அவளுக்கு சிவாலயத்தை உள்ளுக்குள்ளே சுவாமி ஒரு சன்னதி கொடுத்து மேற்கு பிரகாரத்தில் அம்பாள் இருக்கார். ஜேஷ்டாதேவிக்கு மஞ்சள் புடியாக அர்ச்சனை செய்தால் திருமண தடையானது நீங்கிறது. இது நடந்திருக்கிறதான ஒரு உண்மை. அதனால் இங்கே மேன்மையான ஒரு சிவாலயம். சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி, என்ன பிரார்த்திக்கிறோமோ அது பூர்த்தியாகும். இங்கே பரிகாரங்கிறதே கிடையாது. இறை வழிபாடுகள் செய்ய செய்ய நம்மளை காவந்து பண்ணிக்கக்கூடியதான ஒரு புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம் வழுவூர் அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். சரிங்க, ரொம்ப நன்றி.